ஹலோ கைஸ், சக்ஸஸ் அப்படின்னு நான் ஏன் இப்போ சிரிச்சிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியலண்ணா, நீங்கள் நேற்று வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பாண்டிச்சேரி ட்ரிப்போட செகண்ட் vlog. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பார்க்குக்கு வந்துட்டு பாதாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இங்கே இருந்த வேலைக்காவது பீச்சுக்காவது போவோன்னு பார்த்தா இதுதான் ராக் பீச்சா. பேருக்கு ஏற்ற மாதிரி வெறும் ராக் மட்டும் தான் இருக்குது. பீச் எங்கடா, பீச்சில் கால் கூட நினைக்க விடல. சரி இது வேலைக்காவது போட்டிங்காவது போவோன்னு இங்கே கிளம்பி வந்துட்டேன். லிட்ரலி எனக்கு பாண்டிச்சேரியில் வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். அதனால சரி இந்த போட்டிங்காவது போவோம். நீங்கள் வந்தால் கப்பல் வீடியோலாம் எடுத்திருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தா சிரிப்பாக தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எடுப்பீங்க அப்புறம் என்ன அடிச்சுன்னு சாவீங்கன்னு எனக்கு தான் தெரியும். சரி அவங்க போட்டோம், நம்ம கதைக்கு வருவோம். இது ஹார்பர் கைஸ், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ் எல்லாம் பிடிக்கிறாரு. அப்படியே செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தது தான் இது. ஏதோ அரிச்சல் மேடு அது இதுன்ட்டு இங்கே ஒரு கூட்டின்னு வந்தாங்க கைஸ். இங்கே இந்த நாயை தவிர வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கல. சரி மறுபடியும் போட்டில் ஏறி மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இதுதான் பார்த்துக்கோங்க. சேராக இருந்துச்சு. கேட்டால் ப்ரோ இது மட்டு ப்ரோ, அங்கே இருக்கிறது சாண்டு ப்ரோ அப்படின்னாரு. அட போங்கடா கிரிக்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்ன வாங்க ப்ரோ சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னதுக்கு போட் ஓட்டுறவர் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஊஞ்சலில் தூங்க வைக்கிறேன்ட்டு ஒரு ஆட்டுவாங்கள்ல அந்த மாதிரி என்னை ஆட்டி விட்டார். எந்த வம்பு வேணான்ட்டு கீழே உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் பேராகிளைடிங்காக. இதுக்கு போயிருந்தாலாவது எனக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக ஃபன்னாக இருந்திருக்கும். சரி இது வேலைக்காவது நம்ம பாண்டிச்சேரி காலி பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனில் போய் சார்ஜை போட்டுன்னு வண்டி எட்டுன்னு நிப்பாட்டினா 3.5 நிமிஷமாகுது கைஸ் சிக்னலு. அதுக்கடுத்து இந்த ரோடெலாம் பாருங்களேன், நைட்டில் எவ்வளோ சூப்பராக இங்கே வெளிச்சம்லாம் இருக்குது. பின்னாடியே மேகம் தெரியுது. அப்போயே நான் உஷாராக இருக்கணும் இன்றைக்கி மழை வரப்போகுதுன்ட்டு. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு போயிருந்தேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ட்டு. கொஞ்சம் தூரத்துலேயே லைட்டும் கட் ஆகிடுச்சு. என் வண்டியிலையும் லைட்டு வெளிச்சம் கம்மி தான். அதுலேயே ஓட்டிகிட்டு வந்தாங்க கைஸ் ஒரு 4 மணி நேரமாக. லிட்ரலாக எனக்கு பாண்டிச்சேரி என்ன பண்ணுறதுனே தெரில. ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நான் மட்டும் தான் தனியாக போனதால் இது ஒரு ஃபெயிலியர் ட்ரிப்பாக அறிவிச்சு நான் வீட்டுக்கே வந்துட்டேன் கைஸ்.